இங்கே வர நான் டெய்லி வந்துட்டு இருக்கிறேன், டெய்லி வாக்கிங் வரவும். இன்றைக்கி ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இன்றைக்கி ஏன்னா ப்ரீத்திங் ப்ராப்ளம் இருக்குது எங்களுக்கெல்லாம். இங்கே வாக்கிங் வரவங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார். ஒரே புகையில் நீ வாக்கிங் போக முடியல, பாதியில் நாங்கள் வந்துட்டோம். பாதியில் வந்து உட்காந்துட்டோம் இங்கே. நாங்கள் எங்களுக்கு மூச்சு விட முடியல, அந்த அளவுக்கு கஷ்டமாக இருக்குது சார். புகை தான், வேற ஒன்று புகை தான். இந்த புகை எங்களால் வருஷா வருஷம் இதே நாங்கள் வந்து அனுபவிக்கிறோம் சார். நாங்கள் புகையை கட்டுப்படுத்துறதுக்கு அது யார் பொலியூஷன் கண்ட்ரோல் அவங்க தான் கட்டுப்படுத்தணும். அது வந்து புல் எரிக்கக்கூடாது. இது என்ன பண்ணணும்னா புல்ல ஒவ்வொரு வீட்லையும் போயிட்டு குப்பையை அந்த பழசெல்லாம் வாங்கிட்டு போயிட்டு ஒரு இடத்துல போட்டு பல ஆளுங்க வந்து கொளுத்தணும். புரியுதுங்களா? அந்த மாதிரி பண்ணோம்னா ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கும். ரொம்ப பாதிப்பு சார். என் வயசு வந்து 64 ஆகுது சார். எனக்கு ரொம்ப பாதிப்பு வருது. அதனால வந்து உட்காந்துட்டேன். ரொம்ப மூச்சு வாங்குது எனக்கு. இப்போ ஃபுல்லாக புகை ஏற்றி எனக்கு மூச்சு வாங்குது. என்னால் முடியல. ஆக்டிவாக இருப்போம். டெய்லி நடந்தோம்னா வீரப்பாண்டி கட்ட போகும்போது நாங்கள் நடப்போம். இன்னைக்கு நாங்கள் சோர்ந்து போய் உட்காந்துட்டோம். புகை தான் சார் காரணம். புகை தான். கண்ணில் எல்லாம் எரிச்சல் வருது, மூக்குள்ள ஏறுது, அப்படியே மூச்சு விட முடியல, பேச முடியல. ஆமாம், காலைல வண்டி சரியாக ஓட்ட முடியல. அங்கே பனி, ரெண்டாவது வந்து புகையும் போகியும் கொளுத்துறாங்க. எதுவும் பண்ண முடியல. வண்டியே தெரியல, அவ்வளோ ஃபுல்லாக க்ளவுடாகவே இருக்குது. நான் வண்டி ஓட்டுறேன், எதிர்க்க என்ன வண்டி இருக்குன்னே தெரில. அந்தளவுக்கு பனி மூட்டமாக இருக்குது. ரெண்டாவது போகி கொளுத்துறாங்க, அதோட புகையும் கலந்துருக்கு. சரியாகவே டிரைவ் பண்ணவே முடியல. காலைல டைமில் ரொம்ப பனி மூட்டமாக இருக்குது. எப்படிதான் டிரைவ் பண்ணுறேன். அது போகி, அதான் போகின்ற போது எல்லாமே கொளுத்துறாங்க. ஃபுல்லாக போகி, காலையில் பனியும் க்ளவுடும் இருக்குது. ரெண்டாவது அந்த போகி கொளுத்துறாங்க, அதோட புகையும் சேர்ந்து இருக்கிறதுனால ரொம்ப பனிமூட்டமாக இருக்குது. எதிர்க்க வண்டி வர்றதே தெரில. நம்ம க்ளோஸாக பார்த்தா மட்டும்தான் அந்த வண்டி தெரியுது, எதிர்க்க வர வண்டியே தெரியுது. இல்லைன்னா நம்ம கேர்ஃபுல்லாக போனால் மட்டும்தான் நம்ம போக முடியும், இல்லைன்னா போக முடியாது. அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால தான் அது இந்த டைம்ன்றதுனால போகின்றது. அது அவங்க பழைய காலத்து அது இது ஃபாலோ பண்ணி தான் ஆவாங்க, கொளுத்தி தான் ஆவாங்க. நம்ம தான் சொன்னாலும் அது கொளுத்தாமல் இருக்க மாட்டாங்க. ரெண்டாவது டயரு அந்த மாதிரி தேவையில்லாத பொருள்லாம் கொளுத்தினா ரொம்ப பொல்யூஷன் பாதிக்கும். அதனால் என்னென்ன கொஞ்சம் குறைச்சிக்கலாம். இந்த மாதிரி எரிக்கிறது கொஞ்சம் குறைச்சிக்கலாம், ஃபாலோ பண்ணுறதை கம்மி பண்ணிக்கலாம். சும்மா இந்த துணி அந்த மாதிரி பாய் அந்த மாதிரி மட்டும் போட்டு எரிச்சிட்டு மற்ற டயரு அந்த மாதிரி பிளாஸ்டிக் பொருள்லாம் எரிக்காமல் இருந்தால் பொல்யூஷன் நல்லாயிருக்கும், பிரச்சனை இல்லாமல் இருக்கும். இந்த மாதிரி அந்த அளவு ரொம்ப புகை வராது. அந்த மாதிரி பார்த்துக்கலாம். ஜெகதீஷ். என் பேர் ராஜேந்திரகுமார். ராயப்பேட்டையிலேருந்து தான் வரேன். டெய்லி வாக்கிங்ஸ் தான் நாங்கள். இப்போ இன்றைக்கி ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பனியில் கூட வந்துடும், அப்போ கூட எங்களுக்கு தெரியாது. இன்றைக்கி இந்த புகையினால ரொம்ப பிரச்சனைகளாக இருக்குது. எனக்கு வீசிங் இருக்குது. ரொம்ப வயசானவங்களுக்கெல்லாம் ரொம்ப திணறாங்க, பாதியிலே போகிறாங்க. ரொம்ப இருக்குது. இதை கொஞ்சம் கட்டுப்படுத்தணும், எரிக்கக்கூடாது. இந்த டயர்ஸு இதெல்லாம் கொஞ்சம் எரிக்காமல் இருக்கிறது நல்லது. டிப்ளிக்கிலேருந்து ஜாம்பசார்லேருந்து வரேன். இந்த புகை வந்து கொஞ்சம் வயசானவங்களுக்கு ரொம்ப மோசமாக கெடுதல். இளமையர்களுக்கு கூட பாதிக்காது, பெரியவங்களுக்கு ரொம்ப பாதிக்கும் இந்த புகை. அதனால் புகையெல்லாம் அந்த கண்டதுகளையும் போட்டு கொளுத்திட்டு போகின்ற பேரில் கொளுத்தி வீணாக வந்து பொதுமக்களுக்கு இடைஞ்சல் இல்லாமல், மக்களுக்கு எந்த தொந்தரவும் இல்லாமல் பாதுகாக்கணும். இது புகை கஷ்டமாக தான் இருக்குது. அந்த வயசானவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது.